எம்ஜிஆரோடு மட்டும்தான் அவர் பொருந்துவார் என்று கருதி கொண்டிருக்க முடியாது. சிவாஜியோடும் அவர் மிகச்சிறந்த கலை மேதைமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். பாலும் பழமும் என்று ஒரு படம். அந்த பாலும் பழமும் படம் நடித்து முடித்து முதல் பிரதியை போட்டு பார்க்கிறார்கள் கலைஞர்கள். சிவாஜியும் உட்கார்ந்திருக்கிறார், பக்கத்தில் சரோஜா தேவியும் அமர்ந்திருக்கிறார். படம் முடிந்தவுடன் சிவாஜி பேசவில்லை, சரோஜா தேவியும் கொஞ்ச நேரம் பேசவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மௌனத்தை உடைத்து சிவாஜி சொல்கிறார், சரோஜா, இந்த படத்துல நீ என்னை ஜெயிச்சிட்ட. இப்படி சொல்லக்கூடிய வலிமை யாருக்கு வரும்? சிவாஜி எவ்வளவு பெரிய கலைஞன்! அவர் நீ என்னை ஜெயித்து விட்டாய் என்று ஒரு நடிகையை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் சரோஜா தேவியின் நடிப்பு அதில் எவ்வளவு உச்சமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நண்பர்களே, தமிழ் சினிமாவில் அதிகமான பாடல்களை பாடிய பி. சுசிலா அவர்களின் குரல் சரோஜா தேவிக்கு பொருந்தியது மாதிரி வேறு யாருக்காவது பொருந்தி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன், காதல் சிறகை காற்றில் விரித்து ஆலயமணியின் ஓசையை நான்